மதுரையில் நேற்று போலீசாரின் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட ரவுடி இருளாண்டியின் மனைவியை போலீசார் இன்று கைது செய்துள்ளனர். மதுரை கூடல் நகரை அடுத்த சிக்கந்தர் சாவடியில் மாயக்கண்ணன் என்பவர் வீட்டில் ரவுடிகள் சிலர் பதுங்கி இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து செல்லூர் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் தலைமையில் போலீசார் மாயக்கண்ணன் வீட்டை சுற்றி வளைத்தனர். அப்போது வெளியே வந்த முத்து இருளாண்டி என்கிற ரவுடி கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் போலீசாரை நோக்கி சுட்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் 2 போலீசார் காயமடைந்தனர். இதனையடுத்து போலீசார் சுதாரித்துக் கொண்டு திருப்பிச் சுட்டதில் முத்து இருளாண்டி மற்றும் சகுனி கார்த்திக் ஆகிய ரவுடிகள் உயிரிழந்தனர். மாயக்கண்ணன் தப்பிச் சென்று விட்டார். மேலும் அவரது மனைவியும் வீட்டில் இருந்த மற்றொரு ரவுடியுமான ரவிசங்கர் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் பொட்டப்பனையூரைச் சேர்ந்த முத்து இருளாண்டி மீது கொலை, கொள்ளை உள்ளிட்ட 15 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மதுரை காமராஜர்புரத்தைச் சேர்ந்த சகுனி கார்த்திக் மீது 14 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதற்கு இடையே என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட ரவுடி இருளாண்டியின் மனைவி முத்துலட்சுமி மற்றும் மைத்துனர் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததற்காக அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக மதுரை மாவட்ட எஸ்பி மணிவண்ணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நேற்று நிகழ்ந்த நிகழ்வின் அடிப்படையில் குற்றவாளியான மந்திரி என்பவருடைய மைத்துனர் ரவி என்பவரையும் அவருடைய மனைவி முத்துலட்சுமி என்பவரையும் கைது செய்திருக்கோம். மேலும் இது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கும் மாநில மனித உரிமை ஆணையத்திற்கும் அறிக்கைகளை அனுப்பியிருக்கோம். இந்த என்டையர் விசாரணைக்கு டிஎஸ்பி சமயநல்லூர் அவரை விசாரணை அதிகாரியாக நியமிச்சிருக்கோம். எல்லா விசாரணையும் தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலின்படி தான் இந்த விசாரணை நடைபெறுகிறது.